ஆக்சுவலாக வந்து ஃப்ளோவாக பேச வராது, அதனால் பேப்பரில் அப்படி கொஞ்சம் எழுதி எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து பைரின்னா பைரி வந்து புறாவை கழுகுல ஒரு கைண்ட் ஆஃப் இதுதான் வந்து பைரி. ஸோ என்னென்னா வந்து புறா பறத்துற நேரத்தில் வந்து அந்த கழுகு என்ன பண்ணுன்னா வந்து அதை எடுத்துகிட்டு போயிடும், கொண்டுட்டு போயிடும். ஸோ அதனால் அதுதான் பைரி. ஆக்சுவலாக இந்த களம் வந்து இந்த புறா பந்தயம் எப்படி அப்படின்னா, நம்ம பிறந்த வளர்ந்த என்னோடய ஊர், என்னோடய வாழ்க்கை, இல்லை நம்ம பார்த்த ஒரு விஷயந்தான் இந்த படம் பைரி. ஸோ அந்த வாழ்வியல் அது சார்ந்து அது நம்ம பார்த்த அந்த டெப்த்தான விஷயங்களை நம்ம இதில் படமாக பண்ணியிருக்கிறோம். அது அப்புறம் வந்து இது டெக்னீஷியன்ஸாக வந்து கேமராமேன் ஏவி வசந்த்னு ஒருத்தர் வசந்த் பண்ணியிருக்கிறாங்க. எடிட்டிங் சதீஷ், மியூசிக் அருண். ஸோ எல்லாருமே வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த படம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து இவங்க சையத் பிரதர். ஸோ நாங்கள் நாளைய கிணறில் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் குறும்படங்கள் மூலமாக பழக்கம். ஸோ அவர் தான் இந்த படம் ஆரம்பிக்கிற முக்கிய காரணம். அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மாதிரி நம்ம ப்ரொடியூசர் சார் அவர் நம்மளை மீட் பண்ணி வச்சதுமே வந்து பார்த்துட்டு, சார் ஒரு சின்ன பட்ஜெட் படம் சார், ஒரு சின்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் வந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து நிறைய பட்ஜெட் போயிடுச்சு, கொஞ்சம் டைமும் போயிடுச்சு. பட் என்ன இருந்தாலும் அதுக்கப்புறமும் எங்களை வந்து சப்போர்ட் பண்ணி கைவிடாமல் படத்தை முடித்து தந்தாங்க. ஸோ ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. ரொம்ப கனப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி இங்கே நம்ம இன்றைக்கி இந்த இடத்துக்கு வருதுன்னா வந்ததுக்கு முக்கியமான காரணம் இல்லை, ஒரே ஒரு காரணம் சக்தி சார் தான். என்னென்னா ஆக்சுவலாக படம் முடிச்சிட்டோம், எல்லாம் பண்ணி பயங்கர எல்லோரும் நான் பார்க்கணும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் யாரும் சப்போர்ட் பண்ண, எந்த சப்போர்ட்டுமே கிடைக்கல. ஒரு மியூசிக் போனால் லேபிள் கிடைக்காது, எதுவுமே இல்லை. பயங்கர டஃப்பாக போயிட்டு இருந்துச்சு. இன்னும் எல்லாருக்குமே ஒரு பயம் என்ன பண்ணுறதுன்ட்டு. அப்போது சக்தி சார் படம் பார்த்தாங்க. ஸோ பார்த்தா அடுத்து இமிடியட்டாகவே நான் இதை பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. சொன்னதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் வந்து நமக்கு வந்து முழு சப்போர்ட்டு பண்ணி படத்துக்கு வந்து எல்லா விதம் ஒரு புது டைரக்டரு, புது டீமு, அவங்க வந்து அதை அப்படிங்கிற ஆர்டிஸ்ட் இல்லை அப்படிங்கிற எந்த இதுவும் இல்லாமல் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணி நமக்கு வந்து இந்த படத்தை இன்றைக்கி இங்கே ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சார் பண்ணுறது தான் எங்களுக்கு ஒரே ஒரு சைலன்ஸ் ப்ளீஸ், பின்னாடி ஒரே ஒரு பெனிஃபிட், ஒரே ஒரு நல்ல விஷயம். சார் எங்களுக்கு பண்ணுறதுனால தான் இவ்வளோ ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் கிடச்சிருக்குது. படம் நிச்சயமாக சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக அதை உணர்வீங்கன்னு நம்புகிறேன். சார் என்ன பேச வராது சுத்தமாக. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளோவாக வீட்டில் பசங்கிட்ட பேசுகிற மாதிரினா பேசிடலாம். இது ஒரு மாதிரி ஃபஸ்ட் டைமாக ஒரு மாதிரி சுத்தமாக செட்டே ஆகலை. அப்புறம் நம்ம டீம் பசங்களை மட்டும் சொல்லிடுறேன். வந்து வாங்கடே, எங்கே இருக்கீங்க? அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் வாங்க 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 வாங்க. ஐஷா, சரி, ஓகே, அவ்வளோதான். இப்போ என்னென்னா இல்லை, அவ்வளோதான். இப்போ என்னென்னா வந்து இவர் கோ-டைரக்டர் நமக்கு வந்து ஷூட் ஃபுல்லாக கூட இருந்து நமக்கு பயங்கர பேக்கிங்காக இருந்தாப்புல. அப்புறம் பன்னீர், இவர் வந்து இந்த படம் வந்து நமக்கு அவன் ஷூட்டில் முடிச்சுட்டு அவன் கிளம்பிட்டான். அப்புறம் அவன் தான் பன்னீர் தான் இன்றைக்கி வரைக்கும் இருந்து நம்ம கூட ஒரே ஒருத்தனாக இருந்து, ஏன்னா அந்த சின்ன பட்ஜெட் படம்னா நமக்கு சம்பளம் கொடுக்குறது பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்குது. இன்னைக்கு இருந்து நம்மளை கைவிடாமல் நம்ம கூட இருந்து பெரிய சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது பன்னீர் தான். அவன் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 900 சி ஷாட் உண்டு படத்தில். 900 சி ஷாட் தனி ஒருத்தனாக போய் கன்ஃபார்ம் பண்ணுறது அது பெரிய விஷயம். பண்ணாப்புல மகேஷ் முழுசாக ஷூட்டில் ஃபுல் சப்போர்ட் பண்ணாப்புல. ராஜேஷ் வந்து நாளைக்குன்னு டைம் வந்து கூட இருந்து பண்ணாப்புல. அப்புறம் ஒரு ஷெடியூல் ஒர்க் பண்ணாப்புல. அதுக்கப்புறம் தனியாக படம் பண்ணுற முயற்சியில் நம்ம தான் அதுக்கப்புறம் அவர் பண்ணல. பட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் டைம்லாம் ஃபுல்லாக இது பண்ணாப்புல. ஸோ நான் நன்றிடே, ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஃபைன். சரி, இப்போ அது மாதிரி இந்த ஃப்ளோ வராதனால முதல்ல யாரும் டெக்னீஷியன் பற்றி சொல்லலை. கேமராமேன் நமக்கு வந்து ஷார்ட் ஃபிலிமில் இருந்து அவர் வந்து நமக்கு பெரிய சப்போர்ட்டு. நம்ம படம் ஷார்ட் ஃபிலிம்ஸ்
பேப்பர் வேலைக்கு ஆகாது. ஆமாம், பேப்பர் வேலைக்கு ஆகாது. ஆமாம், நமக்கு இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணதுலேருந்து நமக்கு வந்து அதான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது தெரியுங்களா, பைசாலாம் இருக்குது இது. அப்போ அவர் தான் வந்து டக்குன்னு ஒன்றும் இல்லை வா போவோம் அப்படின்ட்டு, நீ என்ன யோசிச்சியோ பண்ணு அப்படின்ட்டு கேமரா லென்ஸு செலவுக்கு பைசா இப்படி எல்லாமே பண்ணி வந்து அவர் தான் வந்து நம்ம இங்கே நிற்கிறது ஒரு முக்கியமான காரணம். அவர் வசந்தண்ணன் படத்துலேயும் நிறைய அவைலபிள் லைட்ஸ்லாம் ஷூட் பண்ணோம். இந்த மாதிரிலாம் இப்போ ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போதுலேருந்தே சரி. ஆனால் ஒரு டாப் இருந்தால் நல்லா இருக்கணும்னா டக்குன்னு அப்படியாடா அப்படின்னு பார்த்துட்டு என்ன எதாவது பண்ணி எடுத்துருவார். இது நிஜமாக நடந்த சம்பவம். ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது ஆனால் டாப் இருந்ததில் நல்லா இருக்கணும் அப்படின்னா அப்படி ஒரு க்ரேன் போச்சு. ஆனால் வாங்கின 2 நிமிஷம் அப்படி அந்த வண்டி போட்டு க்ரேனுக்கு மேலே ஏறி அந்த லைட் மாட்டுற க்ரேன் அதுக்கு மேலே இருந்து டாப் எடுத்து கொடுத்துருவாப்புல. ஸோ என்ன வேணுமோ இப்போ தான் இந்த படத்தில் வந்து பெரும்பாலும் வந்து எல்லா எக்யூப்மெண்ட்ஸு யூனிட்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக ஃபுல் ஷூட்டு கிடையாது. ஸோ என்ன ஆனால் படம் வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி தெரியாது. ஸோ வந்து அது வந்து அது முதல் காரணம். நம்ம இன்றைக்கி நிற்கிறதுக்கும் ஒரு பெரிய காரணம் அவர் வசந்தண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. அதுக்கப்புறம் வந்து எடிட்ரு. ஸோ அவர் என்னென்னா வந்து அவரும் நாளைக்கு தான் நம்ம கூட அப்போவே வந்து ட்ராவல் பண்ணிட்டுருக்காப்புல. வந்து என்னென்னா இந்த படத்தில் நான் சுதந்திரமாக வேலை செஞ்சேன். நான் வேலையே செய்யாத ஒரு இடம்னா எடிட் மட்டும்தான். போய் அப்படி போய் உட்காந்துருவேன். அவன் பண்ணிகிட்ருப்பான், நான் என் பாட்டுக்கு வந்து ஃபோனை பார்த்துட்டு அதை கண்டுக்கவே வேணாம். ஏன்னா அவன் வந்து என்ன கொடுத்தாலுமே வந்து சூப்பராக பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாப்புல. ஷூட் முடிச்சிட்டோம். படத்தில் 950 சிஜி ஷாட் இருக்குது. 950 சிஜி ஷாட்னால் வந்து படம் ஷூட் முடிச்சுட்டு சிஜி கொடுக்கணும். ஸோ இது ஃபுல்லாக 2D ட்ராயிங்கு பண்ணி பெயிண்ட் இது பண்ணி டீம் கூட்டு பண்ணி நம்ம இதை என்ன மாதிரி வரணும் அப்படிங்கிறது கொடுக்கணுமே அப்படின்ட்டு ஒரு 2 ஷெட்யூல் ஃபஸ்ட்டு ஷூட் முடிச்சுட்டு அப்படி யோசிச்சுட்டு எல்லாம் நான் தனியாக நான் மட்டும் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர் ஒரு நாள் கூப்பிட்டான், டே வாடா எங்கே இருக்கேன். ஸோ பார்த்தா 950 ஒரு 300 ஷாட் வந்து 3D ஷாட்டு, புறா ஷாட்டு. அவ்வளோ ஷாட்டையும் முடித்து வந்து மொத்தம் 300 ஷாட்டையும் அதாவது வேறு இடங்கள்லேருந்து ஃபுட்டேஜ் எடுத்து எடிட் பண்ணி இங்கே பாரு இந்த மாதிரி தான் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் என்ன நினச்சிருந்தேன்னா அதை விட அதை வந்து சூப்பராக அதை ஃப்ரீயாகவே அவன் முடிச்சு கொடுத்துருந்தான். அதுதான் பெரிய ஹெல்ப். அது இல்லாமல் வந்து நம்ம ஷூட்டில் உதவியாக்கினாரும் இருப்பாப்புல. அதுக்கு பிறகு என்ன வேணாம் என்ன ஒரு இதனாலும் அவர் தான் நமக்கு பெரிய பேக்கிங். ரொம்ப நன்றி இசை சார். ஸோ அப்புறம் அடுத்து வரிசையாக வந்து சேகர், அவர் தான் பிரதர் வாங்க. ஆக்சுவலாக இந்த படம் இன்னைக்கு படமாக இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அவர் தான். ஏன்னா 950 சிஜி ஷாட்டு நான் வந்து முதல்ல ஒரு கம்பெனியில் போய் கேட்டேன். படம் ஆரம்பிக்கும் முன்னாடி 4 நிமிஷத்துக்கு 75 லட்ச ரூபா கோட் பண்ணாங்க. 4 நிமிஷத்துக்கு 75 லட்ச ரூபா. எனக்கு 32 நிமிஷம் சிஜி பண்ணி கொடுத்தாப்புல. 32 நிமிஷம் 4 நிமிஷத்துக்கு 75 ரூபா சொன்னாப்புல. இவர் 32 நிமிஷத்துக்கு 950 சிடி ஷாட் வரும். அது பேமெண்ட் சொல்ல முடியாது, பட் ரொம்ப கம்மியாக ரொம்ப பட்ஜெட்டாக அது இல்லாமன்னா இல்லை. ஆமாம், என்ன பேமெண்ட் சொன்னால் அதே குறைஞ்ச பட்ஜெட் எல்லோரும் கேட்பாங்க. அவருக்கு இப்படி எங்களுக்கும் பண்ணித்தாங்கன்ட்டு அவருக்கு பொழப்பு ஒன்றும் இல்லை. ரொம்ப சந்தோஷம் பதார். அவர் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை சிஜியில். ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் ஃபார். அவர் கார்த்திக் பிரசன்னா நடிகர். இவர் 100 நாள் நடித்தார், ஒரு பைசா கொடுக்கல. அப்புறம் ஒரு நாள் ஒரு 10,000 ரூபா ஏதோ மட்டும் கொடுத்து விட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் பிரதர், ரொம்ப நன்றி. அப்புறம் கவித்ரன், இவர் தான் மெயின். வாங்க. அவர் என்னென்னா வந்து பாடலாசிரியராக வந்தாப்புல. அப்படியா சரின்ட்டு அவர் தான் கூட்டு வந்தாங்க. ஹீரோ அவர் தான் கூட்டு வந்தாப்புல. பாடலாசிரியர் பாட்டில் எழுதுவா, சரி அப்படின்ட்டு ஒரு நாள் பார்க். நமக்கு அப்போ முதல்ல ஆஃபீஸ்லாம் கிடையாது. நம்ம அது அந்த ஒரு பார்க், எந்த பார்க்கு பாஸ்கர் பார்க்கு, அதுக்கு வெளியே தான் வந்திருப்போம். அப்படியே இருப்போம். அப்போ தான் அறிமுகப்படுத்தாப்புல. சரி அப்படின்னு. அப்புறம் திடீர்னு படம் ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு சார் ப்ரொடியூசர் வந்துட்டாங்க. படம் ஆரம்பிக்கணும் போயிட்டு இருக்கும்போது இவர் தான் நம்ம ஈபி அப்படின்ட்டு. அப்படியா ஈபின்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னா அதான் அது இது எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அப்படின்ட்டு அவர் சொன்னாப்புல. சரி எக்ஸிக்யூட்டிவ் சரி நான் அவ்வளோ வேலை இருக்குது என்னங்க நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. இல்லை பார்த்துக்கோங்களா அப்படின்னாப்புல. சத்தியமாக நம்ப மாட்டீங்க, ஒரு 10 பேருக்கு வேலையை சேர்த்து செஞ்சு இந்த படம் ஒரு 4-5 பேர் தான். சதீஷ், சிஜி சேகர், மனோபன், வசந்தண்ணன், அவ்வளோதான். அவங்க 4 பேர். அப்புறம் அசிஸ்டன்ட் பசங்க அப்படி தனியாக தூக்கி சுமந்து அப்படி ஒரு பெரிய பட்ஜெட் அப்படி. ஆனால் பெரிய பட்ஜெட்டு. ஆனால் வந்து ஒர்க்கு வந்து நான் நிறைய நாள் ஷூட் பண்ணேன். வெளியே தெரியாது, சொன்னால் பிரச்சனையாக அவ்வளோ நாள் ஷூட் பண்ணேன். ஏன்னா அது இயல்பு. நம்ம அதை மறைச்சி நான் அடுத்த ஒரு 50 நாளில் ஷூட் பண்ணிக்கிறேன் கொண்டு விட்டால் நான் பண்ண மாட்டேன். அது பாட்டுக்கு நம்ம போக்கில் தான் போவோம். அதனால் வந்து அதை நம்ம மறைச்சும் பிரயோஜனம் கிடையாது, பிரச்சனை தான் வரும். அதனால் வந்து அது
அதுக்கப்புறம் வந்து சையத் பிரதர். நமக்கு வந்து ஓப்பனாக சொல்லணும்னா நமக்கு எல்லாருக்கூடையும் பிரச்சனை வரும் எப்போவுமே. அது நம்ம டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டுருவோம், பிரச்சனை டென்ஷன் எல்லாருக்கூடையும் எப்பவும் பிரச்சனை தான். அவர் எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி வந்து டெய்லி சமாதானப்படுத்தி எல்லாரையும் ஒரு மாதிரி சரி விடுங்க அதுதான் தெரியுமே அப்படின்ட்டு அதை நம்மளை இது பண்ணது அவர் மட்டும்தான். அந்த படம் அதான் அப்படி ஸ்மூத்தாக போக அவர் தான் காரணம். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க கூடயும் பிரச்சனை உண்டு. அப்புறம் எல்லாம் சமாதானப்படுத்தி அவங்க கூட சரண்யா கூட யாரோடையும் சண்டை இல்லாமல் கிடையாது, எல்லாரும் சண்டை உண்டு. வந்து ஆமாம் அவங்க 2 பேர் கூட மட்டும் சண்டை கிடையாது. வந்து அவங்க நம்மளோட ரமேஷ் அண்ணன் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காப்புல பண்ணையாருண்டு. படம் பார்க்கும்போது நமக்கு இப்படி தான் பேச வர வேற என்ன பண்ணுக்கு. அவர் வந்து அந்த பண்ணையார் கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காப்புல. வினு அண்ணன் வில்லன் நடிச்சிருக்காப்புல. ஆக்சுவலாக என்னென்னா நான் முதல்ல பண்ண ஒரு பெரிய தப்பு என்னென்னா எல்லாம் அப்படியே லைவாக எடுக்கணுன்ட்டு ஃபுல்லாக புறா வளர்க்குற மக்களை தான் நடிக்கணுன்ட்டு எல்லாம் அப்படியே மக்களை நடிக்க வச்சு எல்லாரும் அப்படியே அந்த இதிலே தான் நடிக்க வச்சேன். ஒரு 4-5 பேர் தான் நம்ம சினிமா மக்கள், மீது எல்லாமே வந்து நம்ம ஊரில் புறா பிறந்த மக்கள் தான். நிறைய கஷ்டம் அனுபவித்தேன் அதனாலேயே. ஸோ பட் வந்து படம் பார்க்கும்போது வந்து அந்த ஒரு ஒரு புது வாழ்வியல் புது உலகம் இருக்கும். அண்ணா அதை தாண்டி இந்த படம் இவ்வளோ வைடாக வந்தது ரமேஷ் அண்ணன் தான் காரணம். ஆனால் அவரு ஏன்னா நாகர்கோவில் அண்ணன் இருந்தால் நாகர்கோவில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். அவ்வளவு நாகர்கோவிலில் அண்ணன் நமக்கு எங்கே வேணாலும் ஷூட் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அவ்வளோ பெரிய சுதந்திரம் வந்து படம் இவ்வளோ வைடாக பெருசாக இருக்குன்னா அது அண்ணன் தான் காரணம். ரொம்ப சந்தோஷம் அண்ணன், சந்தோஷம். அதுக்கப்புறம் வினு அண்ணன் அவர் வில்லன், அப்புறம் அவர் தினேஷ் ஈபி. டெய்லி பிரச்சனை தான் எனக்கு அவரு கூட. டெய்லி பிரச்சனை, நம்மளே நிம்மதியாக இருக்க விட மாட்டார். டெய்லி அடிச்சுடுவார். டெய்லி சண்டை, முந்தின நாள் கூட சண்டை, பெரிய சண்டை தான் அவர் கூட. எப்போவுமே சண்டை தான். உண்மை தானே, வேற என்ன பேசுறதுன்னு தெரியல எனக்கு, என்ன தோணுதோ பேச வேண்டியதான். அப்புறம் ஸ்ரீகிருஷ்ணன் மாஸ்டரு, டான்ஸ் மாஸ்டரு 3 பாட்டு பண்ணார். பாவம் 2 பாட்டு போயிடுச்சு, ட்ரிம்மில் போயிடுச்சு. என்ன பண்ணுக்கு இப்போ வந்து ஒரு மான்டைஸ் மட்டும் கொஞ்சோண்டு இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம் எல்லாரும் என்கிட்ட தனியாக ஃபோன் பண்ணி ஆமாம் அந்த சரண்யா அவங்க வந்து படம் பார்த்துட்டு நான் அவ்வளோ நடிச்சேன்னு அப்படின்னா, ஏமா நான் என்னம்மா பண்ணக்கு, நான் ஒவ்வொரு சீனையும் ஒவ்வொரு ஷார்ட்டாக நான் போராடிட்டு இருக்கேன். என்ன நான் ட்ரிம்மிங்கே என்னால் முடிக்க முடியல. இதெல்லாம் என்கிட்ட கேட்காதம்மா, அது வரோம் அதான் படம் வந்து. ஏன்னா நமக்கு வந்து நான் நிறைய எடுத்துட்டேன், ஒரு 3 மணி நேரம் அப்படி எடுத்து வச்சுட்டேன். 3 மணி நேரம் இப்போ போட முடியாதுல்ல, அதனால் வந்து குறவுல எல்லாம் போயிடுச்சு. ஆமாம் சரி. ஆனந்த் அண்ணன் அப்பா கேரக்டர் நடிச்சிருக்காப்புல. சரி எல்லாம் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். அசிஸ்டன்ட் டைரக்டர் பசங்க, மற்றபடி நடித்த எல்லா பசங்களுமே, அப்புறம் இந்த கேமரா டீம், ஃபோக்கஸ் புல்லர்ஸ் எல்லாம் மொத்த யூனிட்ஸ், இப்போ இங்கே படத்தை ப்ரமோட் பண்ணிகிட்டு இருக்கிற நம்ம பிஆர்ஓ டீம், ஆன்லைன் மீடியா டீம் ஒரு பெரிய பப்ளிசிட்டி தந்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கு மேலே வந்து நடித்த நான் பசங்க எல்லாருக்கும் யார் டிப்ஸு அவங்க தான் வந்து. ஆமாம் யாரும் வந்து பாட்டை வந்து எல்லா கம்பெனிக்கும் போச்சு, யாரும் வந்து பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்கும், ஆனால் யாரும் கேட்கல. கேட்டு வந்து பாட்டு இது வந்து வாங்கலை. எல்லாரும் கேட்டால் நானும் ஏதாவது ஒரு நல்ல ஏதாவது ஒரு பிராண்டட் கம்பெனியில் போயிடலான்னு பார்த்தேன், ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறம் கஷ்டப்பட்டு வந்து நாங்கள் போராடி டிப்ஸு தான் எங்களுக்கு பண்ணுதாங்க, கை கொடுத்தது அவங்க தான் நமக்கு. பாட்டு எல்லாமே நல்லாயிருக்கும், ஆனால் வந்து டிப்ஸில் தான் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் அருண்ராஜ் நல்ல மியூசிக் பண்ணாப்புல. வில்லு பாட்டெல்லாம் வந்து நம்ம ஊரில் வாழ்வியல் அதை சொன்னப்போ வந்து அதை நீட்டாக நமக்கு பண்ணி தந்திருக்காப்புல அருண்ராஜ். நல்லா பிஜிஎம்ஸ் பண்ணாப்புல. ஸோ அப்புறம் நடித்த பசங்க ஏதோ யாருக்கும் எல்லாரும் ஒரு நட்பு ரீதியாக தான் இந்த படமே. ஸோ அப்புறம் சுரேஷ் யார் ஃபைட் மாஸ்டர் விக்கி மாஸ்டர் 3 ஃபைட்டு படத்தில் இருக்குது. நல்லாயிருக்கும், ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ வந்து படம் சிறப்பாக வந்துருங்க. என்னென்னா வந்து நம்ம பேசுகிறது தான் இப்படி இருக்கும், படம் நல்லா எடுத்துருவோம். படம் சூப்பராக வந்திருக்கு, படம் கண்டிப்பாக ஓடும். நான் வந்து இல்லை உண்மையை சொல்லுவேன், வந்து ஒரு ஷுவர் ஷாட் ஹிட்டு, டவுட்டே கிடையாது. அப்புறம் நம்மலாம் திருப்பி அடுத்துக்கிட்டு மீட் பண்ணுவோம், நம்ம இப்படி தான் பேசுவோம். அப்புறம் நம்ம டீம் மக்களும் எல்லாரும் வந்து தொடர்ந்து பெருசாக வருவாங்க. எல்லாருமே வந்து அவ்வளோ பொட்டன்ஷியல் உள்ள மக்கள். எல்லாரும் ஜெயிக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஏன்னா சினிமா ஈஸியாக ஜெயிக்க முடியாதுல்ல. எனக்கு இது 16 வருஷம், அவர் 20 வருஷம், அவன் 15 வருஷம், அவர் 20 வருஷம், அப்படி எல்லாமே. அதனால் எல்லாமே அப்படி தான். அவர் நண்பர் தரணி ராசேந்திரன் படம் பார்த்து நமக்கு வந்து பெரிய பாசிட்டிவ் இது கொடுத்தாப்புல. ஏன்னா டைரக்டர்ஸ் படம் பார்த்தாங்கன்னா ஒருத்தன் வந்து சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வந்து படம் நல்லா இருந்தாலும் சொல்ல மாட்டாங்க. இந்த டைரக்டர் ஷோ ப்ரீவியூ ஷோஸ் இப்படி சொல்லுவாங்க, எல்லாரும் மயானத்தில் இருந்த மாதிரி இருக்கும். சிரிக்கானா நம்ம ஒழுங்காக எடுத்துருக்கோமா எடுக்கலையா ஒன்றும் தெரியாது. வேற என்ன வந்து சரி நமக்கு இந்த பப்ளிக் ரெஸ்பான்ஸ் கிடைக்காது. ஆனால் அவர் பார்த்துட்டு அது படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு ரொம்ப பாராட்டினாப்புல. வந்திருக்காப்புல. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருக்கும் நன்றி. பத்திரிக்கையாங்க பாருங்கள், படம் நிச்சயமாக நல்லாயிருக்கும். வந்து ஒரு செகண்ட் உங்களை போர் அடிக்க விடாது. புது லைஃபு, புது இது சப்போர்ட்லாம் பண்ணிங்கன்னா நம்ம சினிமாவில் இருந்து நல்ல நல்ல படங்கள் பண்ணுவோம்னு நம்புவோம், பார்ப்போம். சந்தோஷம், நன்றி. மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்.
பைரி வந்து எனக்கு எப்படி அறிமுகமாச்சு அப்படின்னா, சக்தி அண்ணா மூலியமாக தான் அறிமுகமாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி பைரின்னு நான் ஒரு படம் பார்த்தேன். 8, 10 மாதம் இருக்கும். பைரின்னு ஒரு படம் பார்த்தேன். அது வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. அந்த படம் வந்துடுச்சு அப்படின்னா வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்வே இருக்கும் அப்படின்ற அளவில் சொன்னார். அது ஒரு வாட்டி வந்து சொல்லி விடலை. எப்போல்லாம் நாங்கள் பார்க்குறோமோ, எப்போல்லாம் நாங்கள் வந்து பேசுகிறோமோ, அப்போல்லாம் வந்து பைரியை பற்றின ஒரு பேச்சு வந்து இருந்துகிட்டே இருக்கும். அப்போது இதை எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, சரி பைரியில் வேலை பார்த்தவங்க எல்லாம் வந்து புது டீமு, சின்ன பசங்க, அப்படி இல்லைன்னா வந்து சக்தி அண்ணாவோட நண்பர்களாக இருக்கலாமா? அப்படிலாம் இருந்தால் ஏதோ ஒரு வாட்டி பேசலாம், 2 வாட்டி பேசலாம். எல்லா வாட்டியுமே என்னை பார்க்கும்போது மற்றவங்கள சினிமா சார்ந்தவங்க, துறை சார்ந்தவங்கள பார்க்கும்போதெல்லாம் பைரி பற்றி பேசுகிறாரு அப்படின்னா, அது முழுக்க வந்து அன்பை தாண்டி, அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கையை தாண்டி, அது கலை சார்ந்த ஒரு பதிவு அது. பைரி தான் அதை வந்து பண்ணியிருக்கு. அந்த அந்த பதிவு தான் வந்து அவரை வந்து பேச வச்சுக்கிட்டே இருக்குது. அடுத்தடுத்தது வந்து பைரி எப்படியாவது எடுத்துகிட்டு போகணும், வெளியில் கொண்டு வரணும் அப்படின்றத வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பேச வச்சதுக்கு காரணம் வந்து அந்த படம் தான். அப்புறமா இதே மாதிரி பேச்சுவார்த்தைகள்லாம் இருந்துகிட்டே இருக்கும்போது, நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து என்னை படம் பார்க்க கூப்பிட்டாங்க. சரி நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, படம் பார்த்து 10 நாள் ஆயிடுச்சு. இன்னும் வந்து எனக்கு வந்து அந்த படத்தோட அதிர்வு வந்து போகல. அந்த படம் வந்த தாக்கம் வந்து சமீபத்தில் நம்ம படம் பார்த்தேன். இதெல்லாம் நீங்கள் வந்து ப்ரெஷ் ஷோ முடிஞ்சோடனே உணருவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய ஒரு அதிர்வு வந்து ஏற்படுத்துங்க. இப்போ இயக்குனர் பேசும்போது ரொம்ப வெகுளியாக பேசினார். ஆனால் படம் பார்க்கும்போது அது அப்படி இருக்காது. அவரோட கிராஃப்டில் வந்து அவரோட கண்ட்ரோல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அசாத்தியமாக இருக்கும். ஒரு ஃப்ரேம்னால் அந்த ஃப்ரேம்குள்ளே என்ன கம்போஸ் பண்ணணும், அந்த ஃப்ரேமில் இருக்கிற எல்லா நடிகர்களுமே வந்து நடிக்கிறாங்க. அந்த ஃப்ரேமில் என்ன இருக்கணும், என்ன இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராஃப்ட்டுக்குள்ளே வந்து இவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்றது வந்து ரொம்ப வந்து ஒரு அசாத்தியமாக இருக்கும். இந்த பைரியில் வந்து ஒரு ஃப்ரேமே வந்து பேசும், ஒரு ஃப்ரேமே வந்து நடிக்கும். ஒரு ஃப்ரேம்லேயுமே வந்து கலை இயக்குனர் வந்து யாருன்னு தெரில. அவர் வந்து அவர் சொல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் அவரோட வேலை, இயக்குனர் வந்து அவர்கிட்ட வாங்கின வேலை, அந்த வாழ்வியலை காட்டினது, இதெல்லாமே வந்து ரொம்ப அசாத்தியமாக இருந்தது. குறிப்பாக வந்து இயக்குனர் சொன்னார்ல, சின்ன வயசுலேருந்து நான் புறா வளர்க்குறத பார்க்குறேன், அதை வந்து நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. எல்லாருமே வந்து பார்க்கலாம், அதை வந்து ஒரு ஆவணமாக பதிவு பண்ணலாம், இல்லைனா வந்து ஒரு காட்சி மொழியில் வந்து பதிவு பண்ணலாம். ஆனால் அது சினிமாவாக மாற்றுறது வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்ப அறிவு அது. அது வந்து கலை சார்ந்த அறிவு. அதை வந்து எல்லாராலையும்லாம் பண்ண முடியாது. நம்மளும் எவ்வளோ பார்க்குறோம், எல்லாருமே எவ்வளோ பார்க்குறாங்க, நூற்றுக்கணக்கான படங்கள் வருது. ஆனால் அது எல்லாமே வந்து சினிமாவா, கலையா, உணர்வுகளா வந்து அதெல்லாம் மாறாது. அது மாறணும் அப்படின்னா அந்த இயக்குனரோட அந்த சினிமா தொழில் சார்ந்த அறிவு வந்து எந்த அளவுக்கு வந்து மேன்மையாக இருக்குது அப்படின்றத தான் வந்து என்னால் பார்க்க முடிஞ்சுது. இன்னமும் சொல்லணும் அப்படின்னா, இது வந்து ஒரு புறா சண்டை, புறா பந்தயம் அப்படின்னு வந்து கணக்க முடியல. அந்த புறா பந்தயத்துக்குள்ளே இருக்கிற மாந்தர்களோட உணர்வை வந்து ரொம்ப தீவிரமாக பேசுது. அந்த சமூகத்தை வந்து ரொம்ப வந்து அழுத்தமாக வந்து பேசுது. இப்போ புறா பந்தயத்தால் வந்து ஒரு தலைமுறையாக வளர்ந்து வரவங்க வந்து அவன் பையன் வந்து அதாவது அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வந்து போராடுறாங்க. அது வந்து ஒரு சமூக மாற்றத்துக்கான ஒரு விஷயமா வந்து அவர் வந்து கையாளுறார். இது வந்து அப்படியே தொடரக்கூடாது, என் பையனும் எதுக்கு வந்து இதிலேயே போய் கெட்டு போகணும், அழியணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு உணர்வு போராட்டம், அதுக்கு நடுவில் இருக்கிற வந்து அரசியல் பிரச்சனை, ஜாதி, மதம், இனம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட அடுக்குகள் வந்து ரொம்ப பெருசாக இருக்குங்க. ரொம்ப வந்து பெரிய ஒரு பார்வை இது. இது ஒரு சின்னதாக வந்து ஒரு சண்டை படம், வைலன்ஸ் எல்லா படத்துலையுமே வந்து வைலன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வன்முறைகள் இல்லாத படமே இல்லை இப்போது. ஆனால் அதுக்கு எல்லாமே அர்த்தம் கிடையாது. இப்போது பைரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் வெட்டுறான், குத்துறான். ஆனால் அது எல்லாத்துக்குமே வந்து காரணம் இருக்குது. காஸ் அண்ட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஒரு காட்சிக்கும் இன்னொரு காட்சிக்கும் வந்து அப்படியே தொடர்பு இருக்குது. இவன் ஏன் வெட்டுறான், இந்த கேரக்டர் வந்து இப்படி ரியாக்ட் ஆகுது, இந்த கேரக்டர் ஏன் இப்படி நடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடமே வந்து பேசுது. அந்தளவுக்கு ஆழமாக இருக்குது. இன்னமும் சொல்லணும் அப்படின்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து புதுப்பேட்டைன்னு ஒரு படம் வந்தது. சென்னையை பொறுத்தளவில் வந்து புதுப்பேட்டை தான் வந்து ஒரு அந்த வாழ்வியலை, அந்த ரவுடிகள் கலாச்சாரத்தை வந்து ரொம்ப தீவிரமாக பேசுச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்புறமா வந்து ஆடுகளம்னு ஒன்று வந்தது. அது மாதிரி தென் மாவட்டத்துக்கு வந்து பைரியை வந்து நம்மளால் வந்து தவிர்க்கவே முடியாது.
இன்னமும் சொல்லணும் அப்படின்னா புதுப்பேட்டை, ஆடுகளம், வடசென்னை இது எல்லாத்தையும் கடந்த ஒரு படி மேலே தான் வந்து பைரி இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, புதுப்பேட்டையோ ஆடுகளமோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய தயாரிப்பு, பெரிய இயக்குனர், பெரிய நடிகர்கள். அந்த படத்தை அவங்க ரொம்ப சொகுசாக கம்ஃபர்டபுளாக ஆகிட்டு பண்ணுறாங்க. பட் இந்த டீம் வந்து அந்த மாதிரியான ஒரு பதிவை முதல் முயற்சியிலே பண்ணுறாங்க. ரொம்ப ஆழமாக பண்ணுறாங்க. அந்த வாழ்வியலை வந்து இவ்வளோ ராவாக பதிவு பண்ணுறது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, 1000ல் ஒரு படம் வரும், 500ல் ஒரு படம் வரும், அப்படி தான் வரும். இந்த வருஷத்தில் மிகப்பெரிய சம்பவம் வந்து பைரி தான். பைரி நிறையா படம் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நிறையா படங்கள் வரலாம். ஆனால் 2024 வந்து பைரி விட்டுட்டு நீங்கள் வந்து சொல்ல முடியாது. நம்மளால் வந்து கண்டிப்பாக வந்து பைரியை தவிர்த்துட்டு இந்த வருஷத்தோட படங்களை வந்து நம்மளால் பேச முடியாது. பைரி வந்து அதில் கண்டிப்பாக இடம் பிடிக்கும். கண்டிப்பாக அதே மாதிரி சின்ன படம் பெரிய பசம் அப்படி பேசிகிட்டே இருந்தாங்க. என்னை பொறுத்தவரை வந்து ப்ரெஷ் ஷோ பத்திரிகையாளர்கள் பார்க்குறதுல தான் பார்த்தோன்னே அது சின்ன படமாக பெரிய படமான்னு மாறிடும். பெரிய படங்கள் எல்லாம் சின்ன படங்களாகிடும், சின்ன படங்கள் எல்லாம் பெரிய படமாகிடும். ப்ரெஷ் ஷோ முடிஞ்சிச்சு அப்படின்னா பைரி வந்து அதுதான் டாக் ஆஃப் த டவுனாக இருக்கும். மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை நிகழ்த்தும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த எனக்கு வந்து ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப கௌரவமாக இருக்குது. படக்குழு எல்லாருக்குமே வந்து நன்றிங்க. தொடர்ச்சியாக அந்த மாதிரியான படங்களை வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன். நன்றி. வரவேற்று அரவணைக்கும் திரு சக்தி அவர்கள் இதே மேடையில் யாத்திசை படத்தோட ப்ரெஸ் மீட்டில் வந்து இந்த படம் நன்றாக இருக்கிறது, நன்றாக வெற்றி பெறும், பெரிய வெற்றி பெறும் என்று வாழ்த்து கூறியதோடு வெறும் வார்த்தையில் மட்டுமில்லாமல் தன் இவ்வளோ தொடர்ந்து பல சிலர் ஜுப்ளி பண்ணி பொதுவாக வந்து ஒரு வீடு வாங்குவாங்க, கார் வாங்குவாங்க, ஒரு ஏரியாலையும் வீடு வாங்கும் அளவிற்கு உயர்ந்துள்ள திரு சக்தி அவர்கள் தான் தயாரிக்கும் முதல் படத்தை திரு யாத்திசை இயக்குனர் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். ஸோ அந்த வழியில் பைரி வெற்றிக்கு பிறகு பைரி இயக்குனருக்கும் வாய்ப்பு கொடுப்பார் என்று நம்புகிறோம். திரு சக்தி அவர்கள் முதல் அறிவிப்பு. வணக்கம். ஸ்டேஜில் எல்லாரும் நிறைய பேர் பேசினாங்க. பேசும்போது பைரி படத்துக்கு வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி வந்து ஒரு முக்கிய அடையாளமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உண்மையிலேயே சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரிக்கு பைரி ஒரு அடையாளமாக மாறணுங்கிறது தான் என்னோட எண்ணம். நிச்சயமாக இது சாதாரணமான படம் இல்லை, என்னை நம்புங்க. நிச்சயமாக இது சாதாரணமான படம் இல்லை. இந்த வருஷத்தோட கடைசியில் இந்த பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் நீங்கள் உங்களோட பேனாவை எடுத்து இந்த வருஷத்தோட சிறந்த படங்கள் அப்படின்னு எழுதுவீங்க. எழுதும்போது பைரியோட பேர் நிச்சயமாக அதில் இருக்கும். இது வந்து என்னோட நம்பிக்கையில் நான் இதை சொல்கிறேன். ஏன்னா ஒரு படம், அந்த படத்தை ஆத்மார்த்தமாக எடுத்துகிட்டு போகக்கூடிய கலைஞர்கள், டெக்னீஷியன், டீமு, கிட்டத்தட்ட இந்த படம் வந்து ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் ஒரு 40லேருந்து 50 பேர் இருப்பாங்க. அந்த 40லேருந்து 50 பேரோட ஒரே ஒரு ரியாக்ஷன் கூட தவறு இருக்காது. இது வந்து பெரிய பெரிய படங்களில் பார்த்தா கூட இந்த பக்கம் வந்து நரம்பு படைக்க ஹீரோ கத்திக்கிட்டு இருப்பார், பக்கத்தில் ஒரு அம்மா நின்று சிரிச்சிக்கிட்டு இருக்கும். அப்படி கிடையாது. இது அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக ஒரு படம் மிகச்சிறந்த படமாக ஆகச்சிறந்த படமாக நம்ம அறிமுக இயக்குனர் ஜான் கிளேடி எடுத்திருக்கார். எல்லாருமே சொன்னாங்க, நாங்கள் வந்து 15 வருஷமாக கஷ்டப்பட்டோம், இதில் உள்ள ஒவ்வொரு டெக்னீஷியனும். இது எல்லாரும் சொல்கிறது தான். 15 வருஷம் கஷ்டப்படுறாங்கங்கிறதுனால அவங்கள யாரும் கொண்டாட முடியாது. ஆனால் 15 வருஷம் கஷ்டப்பட்ட ஒருத்தங்க சரியான விஷயத்தை பண்ணால் நம்ம கொண்டாடியே தீரணும். சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி கொண்டாடும். பைரிங்கிற ஒரு படத்தோட வெற்றியை உறக்க கத்தி சொல்லணுங்கிறது தான் என்னோட மிகப்பெரிய ஆசை. பைரி வெற்றி படம் இல்லை, மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்னு. ஒரு சில படங்கள் தான் வந்து அதில் உள்ள ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக, அதாவது படமாக மொத்தமாக ஒன்று இருக்கும், தனித்தனியாக பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரோட ஒர்க்கு தனித்தனியாக தெரியும். நிறையா டைம் ஆகிடுச்சு, நான் நேரம் கருதி ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாகலாம் மென்ஷன் பண்ணலை. ஆனால் ஒரு குழு முயற்சி அப்படின்னா இப்படி இருக்கணும். ஒரு குழு முயற்சி, அந்த படத்து மேலே ஒவ்வொருத்தருக்கும் உள்ள டெடிகேஷன், ஆத்மார்த்தமான பிணைப்பு அப்படின்னா வந்து பைரியாக தான் இருக்கும். ப்ரிவியூவுக்கு அதாவது படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு படத்தை அதிக தரம் நான் பார்த்த படம் வந்து பைரியாக தான் இருக்கும்.
என்னோட ஒரே ஆசை பைரியோட வெற்றியை சத்தம் போட்டு சொல்லணும், இதே ஸ்டேஜில் சொல்லணும் அப்படிங்கிறது தான் பெரிய ஆசை. அதுக்கு முழு தகுதி உள்ள படம். அந்த இயக்குனர் ஒவ்வொரு ஃப்ரேமையும் செதுக்கியிருக்காரு. அதை தாண்டி அவர் அதில் வந்து ஒரு நடிகராக நடிச்சிருக்காரு. அந்த நடிகர் வந்து நான் ஃபஸ்ட்டு படம் பார்க்கும்போது இவர் தான் இயக்குனர்னு தெரியல. நான் அவரை ஃபாலோ பண்ணேன். யார் அது இந்த மாதிரி இயல்பாக ஒருத்தர் நடிக்கிறாரு? சையது புதுமுக நடிகர், ஒரு பெரிய நடிகர் நடிக்க வேண்டிய, பெரிய நடிகர் மெனக்கன்று நடிக்க வேண்டிய, உச்ச நட்சத்திரங்கள் மெனக்கன்று நடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கார். இதில் பண்ணியிருந்த பண்ணையார் கேரக்டராக இருக்கட்டும், அந்த வில்லன் கேரக்டராக இருக்கட்டும், அம்மா கேரக்டராக இருக்கட்டும், சரண்யா ஹீரோயின், இது வந்து ஒவ்வொரு கேரக்டரும் வந்து தனித்தனியாக பளிச்சுன்னு இருக்கும். இந்த வருஷத்தோட சிறந்த சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் யாருன்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து பைரியிலேருந்து ஒருத்தங்களை எடுக்க முடியும், பிக் பண்ண முடியும். அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது. ஒரு 15 வருஷம் சிரமப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், இந்த சினிமாவுக்கு வர்றதுக்கு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் இல்லைங்க. அந்த கஷ்டப்பட்ட எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல படம் எடுத்திருக்காங்க. நம்ம தினேஷ் பிரதர் வந்து இந்த படத்தை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட காமிச்சார். அந்த படம் பார்த்து நான் சைன் பண்ண நாள்லேருந்து என் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது, இந்த படத்தை ஜான் கிளேடி இப்போ இந்த படம் பண்ணிட்டார். ஒருவேளை ஒரு 2 படம் பண்ணியிருந்தாருன்னா இந்த படத்தோட அட்டென்ஷன் வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் போய் நின்றுருக்கும். இதில் உள்ள ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இருந்தால் எல்லாரும் போய் நின்றுருக்கும். இந்த புதுமுக நடிகர்களையும் புதுமுக டெக்னீஷியனையும் மக்களை நம்ப வச்சு எப்படி தேட்டருக்கு எடுத்துகிட்டு வரணுங்கிறது மட்டும்தான் என் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. உள்ளே வந்தால் படம் பம்பர் ஹிட். அதுக்கு எங்களோட ஒரே புகலிடம், வேறு எதுவுமே சான்ஸ் கிடையாது, பத்திரிக்கையாளர்கள் மட்டும்தான். நல்லா இல்லாத படத்துக்கு, சுமாரான படத்துக்கு இருவேறு வகையான விமர்சனங்கள் உங்கள்கிட்டேருந்து வந்திருக்கு. ஆனால் இது வரைக்கும் ஒரே ஒரு நல்ல படத்துக்கு கூட தவறான விமர்சனம் வந்ததில்லை. பைரி படத்துக்கு உங்கள்கிட்டேருந்து வரக்கூடிய, உங்கள் பேனாவிலேருந்து வரக்கூடிய மை மட்டும்தான் முழு ஆதாரம். ஒரு தயாரிப்பாளர் ஒட்டுமொத்த டீமை நம்பிட்டு கடல் கடந்து இருந்துட்டு ஒரு பணத்தை அங்கேருந்து இங்கே போடுறார். ஒரு நல்ல மனிதர் நல்ல டீமை நம்பி பணத்தை போடுறாரு. அந்த பணம் ஒரு ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகி நிற்கிது. அந்த ப்ராடக்ட் வந்து மற்ற தொழில் மாதிரி இல்லை. ஏதோ ஒரு அமௌண்ட்டில் நான் இந்த தொழிலில் படம் போட்டேன், இந்த நான் போட்ட பணத்தில் வந்து ஒரு 70% வந்துருச்சு, 80%. இது வந்து ஒரு சிலை மாதிரி தான். அது சிலை வடிவமைக்கும் போது கண்ணு காது மூக்கு எல்லாத்தோட சேர்ந்து வந்துச்சுன்னா தான் அது சிலை, இல்லைன்னா சிலை இல்லை. ஒரு சிலையாக வடித்து வச்சுருக்கார் ஜான் கிளேடி. எனக்கு பெருமையான, இப்போ நான் போன வருஷத்தில் வந்து நான் சொல்லும்போதே சொன்னேன், எனக்கு யாத்திசை வந்து எனக்கு பெருமையான படம் அப்படின்னு. பைரி எனக்கு பெருமையான படம், தமிழ் சினிமாவுக்கு பெருமையான படம். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள், மிகப்பெரிய வெற்றி அந்த படத்துக்கு கொடுங்க. அத்தனை பேருக்கும் நன்றி. நான் தனித்தனியாக யாரையும் மென்ஷன் பண்ண முடியலை. அந்த அன்பின் வானம் அழகை எழுதின லிரிக்கிஸ்டாக இருக்கட்டும், முத்துக்குமார் சாராக இருக்கட்டும், ஒவ்வொன்றுமே நீங்கள் வந்து நான் மென்ஷன் பண்ணணுன்னா தனித்தனியாக அதுக்கான நேர அவகாசம் இல்லை. இந்திய சினிமாவின் மிகப்பெரிய பிஆர்ஓ நிக்கில் அண்ணனுக்கும் நன்றி சொல்லி என் உரையை முடிக்கிறேன். நன்றி. ஒரே நிமிஷம் நவீன், வீடியோ எடுத்து சைடு அங்கே பாருங்க பின்னாடி. ஓகே, ஃபோட்டோகிராஃபர்ஸ் இங்கே